إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாருடைய வழியொட்டி நடந்த முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட புகுத்தப்பட்ட எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் பிதுஅத்துக்கள் என்றும் பிதுஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அந்த முறையில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே வரம்பு மீறுதல் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இறுதியான சமுதாயமாக சிறந்த ஒரு சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இதற்கு முன்னால் நிறைய சமுதாயங்கள், பல கோடிக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான நபிமார்களுடைய சமுதாயங்கள் வாழ்ந்து மடிந்த வரலாறுகள் இஸ்லாமிய வரலாறிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆனை எடுத்து பார்த்தால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களை பற்றிய சில செய்திகளை படிப்பினைக்காக அவர்கள் வாழ்ந்த வரலாறுகளையும் அவர்கள் வாழ்ந்து எதற்காக அழிக்கப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தையும் அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுடைய கௌம்களை பற்றிய தகவல்களை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். எல்லா நபிமார்களுடைய சரித்திரங்கள் வரலாறுகள், அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், எதற்காக அழிக்கப்பட்டார்கள் என்ற தகவல்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு எமக்கு கடைசியாக தருகின்ற பாடம் தகவல் என்னவென்றால் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அவர்களுடைய சரித்திரங்களை சொல்லுவதில், படிப்பதில், ஆய்வு செய்வதில், அதை சிந்திப்பதில் புத்தியுடையவர்களுக்கு, படித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதில் நல்ல அத்தாட்சிகள், பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள், எமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த அல்லது அழிக்கப்பட்ட சமுதாயங்கள்
ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்கான காரணங்களை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை அழித்தான் என்றால், அவர்கள் நாசமாக்கினார்கள் என்றால், அதை 2 அர்த்தத்திலே குர்ஆன் பயன்படுத்துகிறது. சில சமுதாயங்களை அல்லாஹு தஆலா அழித்தான் என்பது அவர்களை பூண்டோடு அழித்து விட்டான். அவர்கள் இந்த உலகத்தில் திரும்பி வரவே இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய அடையாளம் இல்லாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அழித்தான். இன்னும் சில சமுதாயங்கள் இவர்கள் அழிந்து போனார்கள், இவர்கள் நாசமாகினார்கள், இவர்கள் வழிதவறினார்கள் என்று சொல்லுகின்ற சில சமுதாயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் நேர் வழியை விட்டு, அவர்கள் சத்தியத்தை விட்டு, அவர்கள் நபிமார்களை விட்டு தூரமாகினார்கள் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் சில நபிமார்களுடைய கௌம்களை பற்றி சொல்லுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆன் சொல்லுகின்ற சரித்திரத்தில் எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான மிக பிரதானமான காரணங்களை குர்ஆனுடைய ஆயத்தினூடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மிக முக்கியமாக எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் அல் குஃப்ரு பில்லாஹி வல் குஃப்ரு பின் நிஅம். அதாவது அந்த சமுதாயங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எதை பாக்கியமாக, எதை அருளாக, எதை ரஹ்மத்தாக, எதை பாக்கியமாக அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அந்த பாக்கியத்துக்கும் ரஹ்மத்துக்கும் அவர்கள் நன்றி செலுத்தாத சமுதாயமாக வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த சமுதாயமாக வாழ்ந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அந்த சமுதாயங்களை அழித்தான் என்பதற்கான ஒரு காரணத்தை குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. சமூக கூட்டம் என்கின்ற அந்த கூட்டம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூதி என்ற கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிறார். அந்த நபி வந்து அந்த சமுதாயத்திலே ஏகத்துவத்தை சொல்லி, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற தௌஹீதை சொல்லி அந்த சமுதாயத்தோடு அந்த பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, அந்த சமுதாயம் நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு அற்புதம், ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயத்துன். அவர் சொன்னார், தன் சமுதாயத்தை பார்த்து சொன்னார், அல்லாஹ் தஆலா அற்புதமாக ஒரு ஒட்டகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ஒட்டகத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், இதை அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் பாவித்துக் கொள்ளுங்கள். வஹாதா ஷுர்புஹா யௌமுல் லக்கும் வலக்கும் ஷுர்பு யௌமின் மஅதூம். அல்லாஹ் தஆலா அந்த ஒட்டகத்துக்கும் அந்த மக்களுக்கும் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் ஆறு, அந்த ஆறிலே ஒரு நாள் அந்த ஒட்டகம் தண்ணீரை குடிக்கும். தண்ணீர் குடிக்கின்ற ஒட்டகம் தண்ணீர் குடிக்கின்ற நாளில் ஊர் மக்கள் யாரும் அந்த ஆறிலே தண்ணீர் எடுக்கக்கூடாது. அந்த நாள் அது ஒட்டகத்துக்குரிய நாள். அந்த நாளில் ஒட்டகம் அந்த தண்ணீரை குடித்தால் ஊர் மக்கள் யாரும் அதை எடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் கண்டிப்பான ஒரு கட்டளை போட்டான். ஒரு நாள் ஒட்டகத்துக்கு, அடுத்த நாள் ஊர்வாசிகளுக்கு, இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமாக கொடுத்தான். அந்த தண்ணீரை அருந்திவிட்டு அந்த ஒட்டகம் அந்த ஊர்வாசிகளுக்கு தேவையான முழுமையான பாலை ஒரு நாளுக்கு வழங்கி வந்தது. அந்த நபி என்ன சொன்னார்? இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றார், இது அல்லாஹ்வுடைய ஆயத்து என்றார், இதற்கு தீங்கு செய்யக்கூடாது என்று சொன்னார். அந்த சமுதாயம் சமூக கூட்டம் இரவோடு இரவாக எந்த நபி எதை கட்டளை போட்டாரோ, எந்த நபி இதற்கு தீங்கு செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, அந்த நபிக்கு தெரியாமல் இரவோடு இரவாக அந்த ஒட்டகத்துடைய 2 காலையும் மறுத்து விட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஅഖதத்ஹுமுர் ரஜ்ஃபத்து ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாதிமி. அல்லாஹ் தஆலா காலையிலே அவர்கள் எழும்பாமல், காலையை அவர்களுக்கு அடைய முடியாமல், ஃபஅഖதத்ஹுமுர் ரஜ்ஃபா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இரவோடு இரவாக ஒரு அபயமான ஒரு சத்தத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அவர்களுடைய காது குறுக்குகள் வெடித்த நிலையில் இரவோடு இரவாக காலையிலே செத்த பிணங்களாக வீடுகளிலே அவர்கள் காணப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது சமூக கூட்டம். அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்ததற்கான காரணம் நபிமார்களை குஃபுர், நபிமார்களை நிராகரித்தார்கள், நபிமார்களோடு மோதிக்கொண்டார்கள், நபிமார்கள் கொண்டு வந்த செய்தியை மறுத்தார்கள், அதோடு அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாற்றம் செய்தார்கள். அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டதனால் எமக்கு முன்னால் வாழ்ந்த சில சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில சமுதாயங்களுடைய அழிவை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சில சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? இக்திலாஃபுஹும் மஅ அன்பியாயிஹிம் வ கத்ரத்து சுஆலிஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும். தோழர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் நிறைய பேர் சில நபிமார்களுடைய கவும்களை கூட்டங்களை அல்லாஹ் ஏன் அளித்தான் தெரியுமா? நபிமார்களோடு முரண்பட்டதனால், நபிமார்கள் கொண்டு வந்த செய்தியை ஏற்க மறுத்ததனால், நபிமார்கள் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்காமல் நபிமார்களுக்கு எதிராக பல கேள்விகள் 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 என்ற அடிப்படையில் நபிமார்களை மறுப்பதற்காக, தெளிவுக்காக அல்ல, விளக்கம் பெறுவதற்காக அல்ல, தெளிவு பெறுவதற்காக அல்ல, நபிமார்களோடு மோதிக்கொண்டு 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 நிறைய கேள்விகள் கேட்டு நபிமார்களை புறக்கணித்ததனால் சில சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த இடத்திலே குர்ஆன் சொல்லுகின்ற அர்த்தம் அவர்கள் நேர்வழியை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்பட்டார்கள். சத்தியம் அவருக்கு கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ஹிதாயத் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அவர்கள் நேர்வழியிலே வரவில்லை என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், பனு இஸ்ரவேல் சமுதாயம், யகூதிகள், யூதர்கள் என்ற சமுதாயம், இவர்கள் நபிமார்களோடு முரண்படுகின்ற விஷயத்திலே இவர்களை போன்று யாருமே இந்த உலகத்திலே வராத அளவுக்கு நபிமார்களை கொச்சைப்படுத்தினார்கள், நபிமார்களோடு முரண்பட்டுக் கொண்டார்கள். நபிமார்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக நிறைய கேள்விகளை கேட்டு முடக்க நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே ஒரு மாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் படிப்பினைக்காக. அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வுக்காக அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஒரு மாட்டை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளை போட்டான். அந்த மாட்டை அறுக்க சொன்ன அந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நிறைய கேள்வி கேட்டது. மாலவுஹா, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய பருமன் என்ன, அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விக்கு மேல் கேள்விக்கு மேல் கேள்விக்கு மேல் கேட்டதற்கான காரணம் என்ன? இதை எப்படியாவது செய்யாமல் இருப்பதற்காக, நபிமார்களோடு முரண்பட்டுக் கொள்வதற்காக, இதை எப்படியாவது புறக்கணிப்பதற்காக நபிமார்களோடு நிறைய சமுதாயங்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நபிமார்களோடு முரண்பட்டதால் நிறைய சமுதாயங்கள் அல்லாஹ் அழித்து போட்டான். அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுக்கவில்லை என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் வழில வருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்கள் புறக்கணித்ததற்காக நிறைய சமுதாயங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகிறார்கள். அதிலே மிக முக்கியமாக அவர்கள் நபிமார்களை புறக்கணிப்பது என்பது, நபிமார்கள் ஏதாவது ஒரு கட்டளையை சொன்னால் அதற்கு எதிரான கேள்விகள் அதிகம், பின்பற்றுவதற்காக அல்ல, தெளிவு வருவதற்காக அல்ல, முரண்படுவதற்காக கேள்வி கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். தோழர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் ஏன் அழிக்கப்பட்டார்கள், ஏன் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை தெரியுமா? நபிமார்களோடு முரண்பட்டுக் கொண்டதால், நபிமார்கள் கொண்டு வந்த சில செய்திகளுக்கு எதிராக எதிர்கேள்விகளை கேட்டு நபிமார்களோடு அவர்கள் முரண்பட்டுக் கொண்ட காரணத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைக்காமல் அவர்கள் மரணித்து போனார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்கு இடப்பட்ட கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் எங்களுக்கு எதை ஏவுகிறதோ அதை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதை தவிர அதை புறக்கணிப்பது அல்ல. புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் எல்லோரும் இந்த உலகத்தில் நேர்வழியை விட்டு தூரமாகினார்கள், அழிந்து போனார்கள் என்ற வரலாறு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான இன்னும் ஒரு பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் என்னுடைய ஜும்மாவோடு தொடர்பான ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வல் குலூவ ஃபித்தீன். தோழர்களே, உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். என்ன எச்சரிக்கை? வல் குலூவ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் நாம் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்திலே நீங்கள் எல்லை மீறுவதை, நீங்கள் வரம்பு மீறுவதை நான் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபைன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் அல் குலூவு ஃபித்தீன். ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான மிக பிரதானமான காரணம் இந்த மார்க்கத்தில் நபிமார்கள் கொண்டு வந்த இந்த கொள்கையை எல்லை மீறினார்கள், வரம்பு மீறினார்கள்.
என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? எல்லை மீறுவது என்றால் என்ன? வரம்பு மீறுவது என்றால் மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் என்றால் என்ன என்பதை நான் விளக்கமாக சொல்வதற்கு முன்னால் இதற்கு விளக்கம் ஹதீஸிலே இருக்கிறது. இதை விளங்குவதற்கு யார் யாரோ சொன்ன விளக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தில் வரம்பு மீறுதல், இஸ்லாத்திலே எல்லை மீறுதல் என்றால் இதை பற்றிய சில ஹதீஸ்கள் மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இஸ்லாத்திலே வரம்பு மீறுவது என்பது மனிதன் பாவமான காரியங்களில் ஈடுபட்டால் அவன் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறான் என்ற அர்த்தம். விபச்சாரம் செய்கிறான், களவெடுக்கிறான், பொய் சொல்றான், கோல் சொல்கிறான், இப்படியான பாவங்கள் செய்வதும் இஸ்லாத்திலே வரம்பு மீறுகிறான் என்பது அர்த்தம். ஹலாலை விட்டு ஹராத்துல போகிறான், வரம்பு மீறுகிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்ற செய்தி என்னவென்றால், ஈயாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், மார்க்கத்தில் இஸ்லாத்தில் நீங்கள் வரம்பு மீறுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது இந்த மார்க்கம் என்பது நானோ நீங்களோ நாங்களாக தேர்வு செஞ்ச மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய வஹீனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இந்த சமுதாயம் என்னை இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை போட்ட மார்க்கம். இது எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை நாம முடிவு செய்கிற மார்க்கம் அல்ல. நாம எப்படி இந்த உலகத்துல நல்லவனாக வாழ்ந்து விட்டு போகணும் என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. அல்லாஹ் சட்ட வரம்பு போட்டிருக்கிறான். தொழுறீங்களா, நோன்பு பிடிக்கிறீங்களா, இபாதத்து செய்றீங்களா, நான் எப்படி வரையறை இருக்கிறேனோ அந்த வரையறையில அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இந்த எச்சரிக்கையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸில் சொல்றாங்க. ஈயாக்கும் வல் குலூவ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நான் போடுகின்ற சட்ட வரம்பை மீறாதீர்கள், நான் போடுகின்ற இந்த கட்டளைகளை மீறாதீர்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை உதாரணத்தூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழங்கப்படுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் கைஃபல் வுது, தொழுகைக்கு எப்படி வுது செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு சஹாபியை அழைத்து தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அந்த கேட்ட சஹாபிக்கு உள் செய்து காட்டினார். கையை கழுவது எப்படி, முகத்தை கழுவது எப்படி, தலையை மசகு செய்வது எப்படி, ஓடருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலிருந்து ஆரம்பிச்சு, கையிலிருந்து ஆரம்பிச்சு, மணிக்கட்டை ஆரம்பி தலையை மசகு செய்தல், காலை கழுவுதல், ஹாக்கலா வுதுஇ என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க, இதுதான் என்னுடைய வுது என்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்? ஃபமன் ஜாத, இதை விட யாராவது கூட்டினார், இதை விட யாராவது அதிகரித்தால் ஃபக்கத் வலம வத்தகா, அவன் அநியாயக்காரன், அவன் எல்லை மீறி விட்டான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண ஒரு வுது, அந்த வுதுவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று தடவை கழுவி காட்டினார்கள். கழுவி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொன்ன செய்தி, ஹாதா வுதுஇ, இதுதான் நான் கொண்டு வந்த வுது, இதுல யாராவது கூட்டினால் ஃபக்கத் ஸலம வத்தகா, அவன் அதிகரித்து விட்டான், அவன் அநியாயம் செய்து விட்டான், அவன் எல்லை மீறி விட்டான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் எந்த வரம்பு மீறுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப ஹதீஸ்ல சொன்னாங்களோ அதுக்குரிய விளக்கம் தான் இந்த ஹதீஸ். அதாவது மனிதன் என்ற ரீதி சாதாரணமாக எங்களுடைய பகுத்தறிவை வைத்து நாங்கள் யோசித்தா 3 தடவை கழுவுற கையை 4 தடவை கழுவினா என்னதான் ஆக போகுது? 3 தடவை கையை கழுவக்கூடிய முகத்தை 4 தடவை கழுவினால் என்னதான் ஆக போகுது என்பது எங்களுடைய உள்ளம் நினைக்கலாம், அல்லது உலக வளமை நினைக்கலாம், எங்களுடைய பகுத்தறிவு சொல்லலாம். ஆனால் இஸ்லாத்தில் அது எடுபடாது. இஸ்லாத்தில் அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பு எந்த முறை, எந்த விதம், எத்தனை தடவை
என்று மார்க்கம் சட்டவரம்பு ஒன்றை போட்டிருந்தால் அதை யாராவது தன்னிச்சையாக அதை மீறினால் இதற்கு இஸ்லாம் கொடுக்குகின்ற ஃபத்வா, இவன் எல்லை மீறிவிட்டான், இவன் அத்துமீறிவிட்டான், இவன் எல்லை வரம்பு மீறிவிட்டான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அடிப்படையை புரியாதவர்கள் தான் இஸ்லாமிய சமுதாயத்திலே நிறைய பேர் இன்று இஸ்லாமியர்கள் தன்னுடைய இபாதத்துகளிலே நடந்து கொள்கிறார்கள். இதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் போது 10வது நாள் அக்கபாவுக்கு கல்லடிக்கிற நாள், அந்த நாள் பெரிய ஷைத்தான் என்று சொல்லுகின்ற பெரிய இதுக்கு கல்லடிக்கின்ற நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ் செய்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நீங்க எப்படி ஹஜ் செய்யணும் என்பதை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹஜ் செய்யார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபாவுக்கு கல்லறிகின்ற 7 கல்லுகளை புறக்கி தர சொன்னார்கள். நான் புறக்கி கொடுத்தேன். அது ஹஸல் ஹல்ஃபி, கடலையை விட கொஞ்சம் பெரிய கல்லுகளாக அதனுடைய பருமன் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிமிஸ்லிஹா உலா, இந்த பருமன் அளவுதான் எல்லோரும் கல்லடிக்க வேண்டும். ஃபமன் ஜாத, இதை விட பெரிய கல்லுகளால யாராவது தூக்கினாங்கண்டா, அதனால் அடிக்கணும் என்று நினைச்சாங்கண்டா, இந்த பருமனை தாண்டினாங்கண்டா, ஷைத்தான் தானே பெரிய பெரிய கல்லுகளால் அடிப்போம், அடிக்கிற அடி சரியாவே அடிச்சிருவோம், இந்த கல்லல இதை விட பெரிய கல்லுகளால் அடிப்போம் என்று யாராவது நினைச்சு இதை விட கூடுதலான பெரிய கல்லுகளால் தூக்கி அடிக்க நினைச்சாங்கண்டா, ஃபக்கத் வலம், அவன் அநியாயக்காரன் ரசூலுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது என்ன சொல்லுது இந்த ஹதீஸ்? இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய படிப்பினை என்ன? இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? இந்த மார்க்கம், இந்த இபாதத் நானோ நீங்களோ தீர்மானிச்சு எங்களால் கூட்டவும் முடியாது, எங்களால் குறைக்க முடியாது. சில நபர்கள் தன்னுடைய இபாதத்துகளை எப்படி அமைச்சுக் கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் நினைத்தவாறு அவர்கள் விரும்பியவாறு கூட்டுகிறார்கள், குறைக்கிறார்கள். ஏன் காரணம்? நன்மை தானே. 3 செய்யறதுல 4 செஞ்சா என்ன, 5 செய்யறதுல 6 செஞ்சா என்ன, 8 தொழுறதுல 10 தொழுதா என்ன என்று தான் விரும்பியவாறு இந்த மார்க்கத்தின் சட்ட வரம்புகள் ரசூலுல்லாஹ் ஒரு வரம்பை காட்டி இருக்கும் பொழுது அதை மீறி செயல்படுகிறார்கள் என்றால், அது நன்மை என்று கருதி செய்கிறதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இது குறித்து தான் எச்சரிக்கை செய்தார்கள். ஈயாக்கும் வல் உலூவ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறுகிறதை எச்சரிக்கை செய்கிறேன். காரணம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் வழிகட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் வந்து ஒன்றை சொல்லுவாங்க, நபிமார்கள் வந்து இப்படித்தான் என்று சொல்லுவாங்க, அதை மீறி நடந்து கொண்டார்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு நேர்வழி கிடைக்கவில்லை என்ற ஒரு எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தெரிந்த ஒரு ஹதீஸ் தான், இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமான ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேர தொழுகையை எப்படி என்று தெரிந்து கொள்வதற்காக 3 நபித்தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் வந்து கேட்டார்கள், ஆயிஷா அம்மையாரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் எப்படி கழிகிறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தொழுகை சம்பந்தமான தொழுகையை அந்த 3 நபர்களுக்கும் சொன்னார்கள். 3 பேர், 3 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரம் எப்படி கழிகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள். அதற்காக மனைவியிடம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரம் இப்படித்தான் கழிகிறது என்பதற்கான விளக்கம் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன வ ஹுஸ்னிஹின்ன, அதோட அழகு, அதனுடைய பசுந்து, அதனுடைய நீட்டம், அதனுடைய ஆழம், எவ்வளவு அழகான தொழுகை தெரியுமா என்று வர்ணிச்சு கொண்டு போற நேரத்தில் ஹதீஸ்ல வருகிறது, கஅன்னஹும் தகால்லுஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொல்லுவேன் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரம் இப்படி 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 என்று சொல்லுகிறேன். சொல்லுகின்ற பொழுது அவர்களை நொந்து கொண்டார்கள். அவர்களை ஒரு ஏளனமாக பார்த்தார்கள். இங்க ரசூலுல்லாஹ், நாங்க எங்க, அவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, அவராக இருந்து கொண்டு, அப்படியாக இருந்து கொண்டு இவ்வளவு அழகாக தொழுகைகளோடு இரவு நேரத்தை கழிக்கிறார்கள் என்றால் நாங்கள் யார் என்று தன்னை தானே நொந்து கொண்டார்கள். நொந்து கொண்டு ஒருவர் சொன்னார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்றார். திருமணம் என்பது இந்த உலகத்துல இன்பங்களை சுகண்டிகளை அனுபவித்து வாழ வேண்டிய என்னை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கும், அதனால் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்றார்.
ஒருவர் என்ன சொன்னார், நான் காலம் முழுக்க நோன்பு பிடிக்க போறேன் என்றார். ஒருவர் என்ன சொன்னார், நான் இரவுல தூங்க மாட்டேன், இரவு முழுக்க நான் என்னுடைய ஹயாத் இருக்கும் வரைக்கும் இரவுல வழங்க போகிறேன் என்றார். தன்னைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பார்த்து கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேரத்துடைய வணக்கத்தை பார்த்து கொண்டு தனக்குத்தானே அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவு, திருமணம் இல்லை, நோன்பு, அதாவது தொடர்ந்து நோன்பு, ஹயாத்து முழுக்க நோன்பு, அதே மாதிரி நான் தூங்கவே மாட்டேன், இரவுல நின்று வணங்க போகிறேன் டெய்லி என்று சபதமிட்டுக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இவர்கள் எடுத்த முடிவை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மிம்பரை கொண்டு வர சொன்னார். மிம்பர்ல ஏறி சொன்னார், மாபாலு கௌமின், என்ன இந்த சமுதாயத்துக்கு நடந்திருக்கிறது, அவர்கள் திருமணம் முடிக்க மாட்டேன் என்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க போகிறேன் என்கிறார்கள், இப்படி தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களிலே மிகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நபர்களிலே நான் தான் முதன்மையானவர், என்ன தவிர வேறு யாரும் அதிகமாக உங்களை யாரும் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்கள். நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறேன், விடுகிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், பசியோடு இருக்கிறேன். யார் நான் கொண்டு வந்த வழிமுறையை மீறுகிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு மனிதனை, ஒரு அடியானை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான உத்திகள்ல, சூழ்ச்சிகள்ல பிரதானமானது இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற முதலாவது காரணம், அவன் உங்களை எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? விபச்சாரத்தை காட்டி வழிகெடுக்க மாட்டான், களவை காட்டி வழிகெடுத்த மாட்டான், மதுவை காட்டி வழிகெடுத்த மாட்டான். எது நன்மையோ அந்த நன்மையின் மூலமாக நீங்கள் எப்படி பாவியாகுவீர்கள் என்பதை பார்த்துத்தான் உங்களை வழிகெடுப்பான். ஆதம் சொல்லுகிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி சொன்னார், ஹல் அதுல்லுக்கும் அலா ஷஜரத்தின், உங்களுக்கு ஒரு மரத்தை நான் காட்டுகிறேன், நீங்க அதிலிருந்து சாப்பிட்டா நீங்க மரணிக்க மாட்டீங்க, ஒரு பெரிய ஒரு ஆட்சி கிடைக்கும் என்ற செய்தியைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி வழிகெடுத்தான். இது போன்றுதான் இந்த மார்க்கத்தில் அவனுக்கு ரொம்ப விருப்பமானது தெரியுமா, நபியோ இஸ்லாமோ காட்டித்தராத சில கட்டளைகளை நன்மையாக உங்களுக்கு காட்டி அதன் மூலம் ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான் என்ற செய்தியை இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அதனால் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்ற கட்டளை, வமா கான லிமுஃமினத்தின் வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகுன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹி. ஒரு முஃமினான ஆண், ஒரு முஃமினான பெண், ரெண்டு பேருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. எதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்மானம் எடுத்து உங்களுக்கு தந்தால், இது இப்படித்தான், இதை இப்படித்தான் வர வேண்டும், இது இப்படித்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு தீர்மானம் சொல்லியிருந்தார், அதுல நீங்க சாய்ஸ் பண்றதுக்கு, தேர்வு செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன் சென்ற சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட காரணத்தில் மிக பிரதானமானது இந்த மார்க்கத்தில் நாங்க நினைக்கிறதை, அல்லாஹ்வுடைய தூதரோ குர்ஆனோ ஹதீஸோ ஒரு வழிமுறையை காட்டியிருக்கும் பொழுது நாங்களாக நினைத்து இதுல நாங்க விரும்புகிறோமா இதை மாற்றுவது என்பது ஒரு மனிதன் நேர்வழியை விட்டு தூரமாகி அழிந்து போவதற்கான பிரதானமான காரணம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே எங்களுடைய இபாதத் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த முறையில நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் அந்த இபாதத் ஒப்புக்கொள்ளப்பட்ட இபாதத் என்பதற்கான அடையாளம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார், இந்த சமுதாயத்தில் தோன்றிய பயங்கரமான பாவங்கள் உருவாகுவதற்கு, இந்த சமுதாயத்திலே உருவாகிய ஷிர்க் என்ற கொடிய பாவங்கள் உருவாகுவதற்கு அத்துமீறுதல், வரம்பு மீறுதல், மார்க்கத்திலே எல்லை மீறுதல் என்ற ஒரு காரணம்தான் மிக பிரதானமான காரணமாக இருந்திருக்கிறது. வரலாறு சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனை மார்க்கம் மாற்றப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த மார்க்கத்திலே எதை எப்படி பார்க்க வேண்டும், யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எதை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை மாறி இல்லாத ஒரு சக்தியையோ இல்லாத ஒரு நம்பிக்கையையோ கொண்டு வந்ததனால் இந்த சமுதாயத்திலே ஷிர்க் என்ற பயங்கரமான பாவம் உருவாகியது.
வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், வத்தி சுவாஇ யகூசி யஊக் போன்ற நல்ல அடியார்கள் 4 மனிதர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் மரணித்தார்கள். மரணித்ததன் பின்னால் ஷைத்தான் வந்த அந்த சமுதாயத்திலே ஒரு தகவலை சொன்னான். அவர்கள் நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். இவர்கள் மரணித்து விட்டார்கள். நல்ல மனிதர்களாக வாழ்ந்ததற்காக அவர்கள் இந்த ஊரில் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களோ அந்த இடத்தில் அவர்களுடைய போட்டோவை வையுங்கள் என்றார்கள், அவருடைய படத்தை வையுங்கள் என்றார்கள். ஏன்? கண்டா ஞாபகம் வரட்டும், வணங்குவதற்காக அல்ல, அவர்களை கும்பிடுவதற்காக அல்ல, அவர்களுக்கு இபாதத்து செய்வதற்காக அல்ல, அவர்கள் ஞாபகம் வர வேண்டும். நல்ல மனிதர்கள். அந்த தகவலை அந்த சமுதாயம் உள்வாங்கியது. அவர்கள் உட்கார்ந்த இடத்திலே அவருடைய படங்கள் நாட்டப்பட்டது. காலப்போக்கிலே ஜெனரேஷன் மாறி 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 யாரு நட்டினார்களோ அவர்கள் மரணித்து போனார்கள். 2வது ஜெனரேஷன் வந்தது. பார்த்தார்கள், யாரையோ நட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப வந்தான் ஷைத்தான், வந்து சொன்னான், இவர்கள் நல்ல மனிதர்கள், இவர்களை வணங்குங்கள் என்றார்கள். உங்கள் முன்னோர்கள் வணங்கினார்கள் என்றார்கள். வணங்கினார்கள். ஷிர்க் உருவாகியது. அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல மனிதர்கள் என்பவர்கள், நல்ல மனிதர்கள், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உறவு. அந்த உறவு, யாராவது ஒரு நல்ல மனிதர் இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் அவர்கள் மூலமாக நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பினை அவர்களை போன்று ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துவிட்டு போவதை தவிர அவர்களை வணங்குவதோ, அவர்களுக்கு இபாதத்தை செய்வதோ, அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதோ, அல்லது அவர்களிடத்தில் போய் அவருடைய கபர்களில் போயிட்டு தன்னுடைய தேவையை முறைப்பாடு செய்வதோ அல்ல. இஸ்லாம் காட்டி தருகின்ற மிக முக்கியமான வழிகாட்டுதல், அல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். எங்களுக்கு முன்னால் யாராவது நல்ல மனிதர்கள் வாழ்ந்துவிட்டு மரணித்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறார். எனவே எந்த சமுதாயத்திலே ஷிர்க் உருவாகியதோ, அதாவது இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய சட்டவரம்பை மீறியதனால் இந்த சமுதாயத்திலே ஷிர்க் உருவாகி இருக்கிறது, கபர் வணக்கம் உருவாகி இருக்கிறது, இல்லாத அகீதாவுக்கு முரணான பல கொள்கைகள் உருவாகியதற்குரிய காரணம் இந்த சமுதாயம் எந்தெந்த விஷயத்தை எப்படி பார்க்க வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்திலே குர்ஆனும் ஹதீஸும் அதற்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையிலேயே வரம்பு மீறியதால், அத்துமீறியதால் இந்த சமுதாயத்திலே ஷிர்க் நுழைந்திருக்கக்கூடிய பயங்கரமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் அது எங்களுடைய சுய சிந்தனையால் உருவாகிய மார்க்கம் அல்ல. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எந்த இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான முழுமையான வழிகாட்டுதல் தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். இதிலே யாருக்கும் கூட்டவோ யாருக்கும் குறைக்கவோ எந்த அதிகாரமும் இல்லை. யாராவது இதிலே கூட்டினால் குறைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எச்சரிக்கை, ஈயாக்கும் வல் குலூவ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே வரம்பு மீறுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அந்த எச்சரிக்கை எதற்காக? நீங்கள் இந்த மார்க்கத்தில் நீங்களாக நினைத்து நீங்கள் விரும்புகின்ற முறையில் வாழ நினைத்தீர்கள் என்றால் அது உங்களை நேர்வழியை விட்டும் உங்களை தூரமாக்கி நீங்கள் அழிந்தவர்களாக மரணிப்பீர்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நாங்கள் தூரமாகுவதாக இருந்தால் உலமாக்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நீங்க என்ன இபாதத்தை செய்றீங்களோ, என்ன வணக்கத்தை செய்றீங்களோ அதற்கான தெளிவை மார்க்க அறிஞர்களிடத்திலே அதற்கான ஆதாரங்களை தெரிந்து படித்ததன் பின்னால் ஒரு இபாதத்தை செய்ய ஆரம்பிங்கள். நீங்க நோன்பு பிடிக்கிறீங்களா? அந்த நோன்பு எந்த நோன்பு, ரசூலுல்லாஹ் எப்படி பிடிச்சாங்க, எப்படி பிடிக்க சொன்னாங்க, இந்த முறையில பிடிக்கணும். ஒரு தொழுகை தொழுறீங்களா? இந்த தொழுகை எப்படி தொழுக, இது என்ன பேரு, இது எந்த நேரத்தில் தொழணும், எப்படி தொழணும் என்பதற்கான ஃபத்வாவை ஆதாரத்தை தேடுங்கள். தேடிவிட்டு உங்களுடைய இபாதத்தை செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் தான் அல் குலூவு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நீங்கள் அத்துமீற மாட்டீர்கள், வரம்பு மீற மாட்டீர்கள் என்று உலமாக்கள் அறிஞர்கள் ஒரு வழிகாட்டுதல் சொல்லுகிறார்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். யாராவது ஒரு மார்க்க அறிவை கேட்பதற்காக அவன் வீட்டிலே இருந்து வெளிக்கிளம்பி வந்தால் அவன் வருகின்ற வழி அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் வருகிறான். அந்த இடத்திலே அவன் மரணித்து விட்டால் அவன் ஷஹீதாக மரணிக்கிறான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு காலத்தில் இந்த ஹதீஸை பற்றி சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொல்ற நேரத்தில் எல்லோருடைய கற்பனையிலையும் வருகிறது என்ன தெரியுமா? இது பள்ளிக்கூடத்தில் ஓதுற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ், அல்லது மதரசாவில் ஓதுற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ்.
மார்க்கத்தை படிக்கிறதுக்கு வீட்டில் இருந்து வெளிக்கிளம்பி வருகிறது என்பது இது எங்களுக்குரியதல்ல, இது பெரியவர்களுக்குரியதல்ல. இது அதாவது மதரசாவுல குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்களோட சபையில சொல்லப்படுகின்ற பெரும்பாலும் ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன ஹதீஸ் மட்டுமல்ல இது. உங்களுக்கு ஒரு டவுட்டா? உங்களுக்கு ஒரு தொழுகையை பத்தி விளங்கிக் கொள்ளணுமா? உங்களுக்கு ஒரு நோன்பை பத்தி விளங்கிக் கொள்ளணுமா? உங்களுக்கு ஒரு இபாதத்தை பத்தி தெளிவில்லையா? ஒரு ஆளுமைக்கு நீங்க எடுத்து கோல் போட்டு இந்த இபாதத்து சம்பந்தமாக தெளிவு எடுப்பது என்பதும் அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நிற்கிறீர்கள். ஒரு தெளிவுக்காக, ஒரு மார்க்க விஷயம் சம்பந்தமாக, ஒரு இபாதத்து சம்பந்தமாக தெளிவெடுப்பதற்காக வீட்டிலே இருந்து ஒரு ஆலிமை சந்திப்பதற்காக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அந்த வருகையின் போது உங்களுக்கு அல்லாஹ் மரணத்தை நிச்சயம் செய்திருந்தான் என்றால் அந்த நேரத்தில் நீங்க ஷஹீத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அறிஞர்கள் சொல்வதை போன்று எந்த இபாதத்தை சரியாக நிறைவேற்றுவதற்கு முதலாவதாக அந்த இபாதத்து சம்பந்தமாக நீங்கள் தெளிவெடுத்துக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில இபாதத்துகள் பற்றி விசாரிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒவ்வொருவருடைய இபாதத்தையும் தனியாகத்தான் விசாரிப்பானே தவிர அவர் சொல்லித்தந்தார், இவர் சொல்லித்தந்தார், இன்னார் நிற்பார், அவர் நிற்பார், நான் செய்த இபாதத்துக்கு பதில் சொல்வதற்காக எனக்கு சொல்லித் தந்தவர் வந்து நிற்க மாட்டார். என்னுடைய இபாதத்துக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற செய்தியை ஆழமாக பதிந்து கொண்டு இபாதத்துகள் விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே வரம்பு மீறுவது என்பது எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அளிக்கப்பட்டதற்கான பிரதானமான காரணங்களில் ஒன்று என்பதை நாங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு எந்த ஒரு இபாதத்தையும் ஆதாரத்தோடும் அறிவோடும் நடைமுறைப்படுத்துவதற்கான பக்குவத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அக்கூலு கோலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூர்.